ஒரு படம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த அளவுக்கு செம்ம த்ரில்லிங்கா இருக்கும்ன்றத இந்த படத்தை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த படத்தை நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, ரீசெண்டா இந்த படத்தை இன்னொரு தடவை பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் இப்ப ரெண்டாவது தடவை பார்க்கும்போது அதே ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. படத்தோட பேர் என்ன கேட்டீங்கன்னா சர்க்கிள். 2015 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் இருக்கு. தமிழ் டப்ல இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 50 பேரு கண் விழிச்சு பாக்குறாங்க. ஒரு ரூம்குள்ள சின்ன சின்ன சர்க்கிள்ல அவங்க சர்க்கிள் மேனர்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன டிவைஸ் இருக்கு. ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒன் டைம் அந்த டிவைஸ்ல இருந்து ஒரு ஸ்பார்க் வந்து யாராவது ஒருத்தங்களை ரேண்டமா கொண்டுகிட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அதாவது அவங்களுக்குள்ளவே அவங்க ஓட்டிங் சிஸ்டம் மூலமா அடுத்தது யாரு சாகணும்ன்றத அவங்க டிசைட் பண்ணலாம். அப்படி அவங்க யாரெல்லாம் அவங்க ஓட் பண்றாங்களோ அவங்க அடுத்தது இறந்துருவாங்க. இப்படி அந்த 50 பேரும் அவங்களுக்குள்ளவே யார் அடுத்தது சாகலாம்னு டிசைட் பண்ணி அங்க இருந்து ஒவ்வொருத்தரும் செத்துட்டு இருக்காங்க. கடைசியில யாரு அங்க இருந்து தப்பிச்சு வர்றாங்க, இவங்க எல்லாம் ஏன் அங்க வந்தாங்க, அதுக்கு என்ன காரணம்ன்றத இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட பேரு சர்க்கிள். ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஒரு படம், செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு. சோ மிஸ் பண்ணாம அந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.